நண்பர்களுக்கு வணக்கம். MEAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 26ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். நாட்டின் அடிப்படை ஆவணமான இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. நமது அரசியல் நிர்ணய சபையில் சரோஜினி நாயுடு, ராஜகுமாரி அம்ரித் கவுர், ஹன்சா பென் மேத்தா, மாலதி சௌத்ரி உள்பட எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? 15. பிரதமரின் மக்கள் நிதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 28 ஆகஸ்ட் 2014. பிரதமரின் மக்கள் நிதி திட்டம் மற்றொரு பெயர் ஜன்தன் திட்டம். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் முழுமையான பெயர் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா ஆயுள் காப்பீட்டு திட்டம். முத்ரா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 8. 2023ஆம் ஆண்டில் உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 40. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் இவற்றுக்கு மாற்றாக நமது நாட்டில் அமல்படுத்தியுள்ள சட்டங்கள் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகியவை. உலக அளவில் அறிவுசார் சொத்துரிமை தாக்கல் செய்வதில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 6வது இடம். 2024ஆம் ஆண்டில் உலகின் இளம் சதுரங்க சாம்பியன் யார்? டி. குகேஷ். சமூக பணி, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல் துறை, மருத்துவம், இலக்கியம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்த பங்களிப்பை ஆற்றிய எத்தனை பேருக்கு நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? 139. பத்ம விருதுகள் எத்தனை பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும்? 3. பத்ம விருதுகள் யாவை? பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. தமிழகத்தை சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த யாருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது? நல்லி குப்புசாமி செட்டி. தமிழகத்தை சேர்ந்த கலைத்துறை சார்ந்த யாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது? நடிகர் எஸ். அஜித்குமார் மற்றும் நடிகை சோபனா சந்திரகுமார். தமிழகத்தை சேர்ந்த இலக்கியம் மற்றும் கல்வி சார்ந்த யாருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? சீனி விஸ்வநாதன். தமிழகத்தை சேர்ந்த எந்த கிரிக்கெட் வீரருக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டது? ஆர். அஸ்வின். கம்பீரிடாசி குடும்பத்தை சேர்ந்த பூக்கும் மரவகை எது? கோனோகார்பஸ். சுற்றுச்சூழல் மற்றும் மனித உடல் நலத்திற்கு எதிர்மறையான தாக்கங்கள், குறிப்பாக அலர்ஜி மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மரம் கோனோகார்பஸ். இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளை தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. தற்போது நமது நாட்டில் எத்தனையாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது? 76வது. நமது நாட்டின் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற நாட்டின் அதிபர் யார்? இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ. நமது நாட்டின் குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இந்தோனேஷிய இராணுவ வீரர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? 352. இந்திய குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய இராணுவம் அணிவகுப்பது எத்தனையாவது முறை? முதல் முறை. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உள்ள நாடுகள் எத்தனை? அவை யாவை? 5 நாடுகள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா. ஆசியான் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1967 ஆகஸ்ட் 8. ஆசியான் கூட்டமைப்பு நிறுவன நாடுகள் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து. ஆசியான் கூட்டமைப்பு தலைமையகம் ஜகார்த்தா, இந்தோனேஷியா. ஆசியான் கூட்டமைப்பில் தற்போது உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 10. தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்ட இடம் எது? அரிட்டாப்பட்டி. தற்போது நமது நாட்டில் எத்தனையாவது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது? 15வது. எத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எளிதில் அணுக முடியாத பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர்
வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 85 வயது. தற்போது நமது நாடு அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதன் எந்த விழா ஆண்டை கொண்டாடியது? பவழ விழா ஆண்டு. எந்த ஆண்டு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஏற்றுக்கொண்டதை குடியரசு தினம் குறிக்கிறது? 1950ஆம் ஆண்டு. நிகழாண்டு குடியரசு தினம் அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள் பவழ விழா நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கருப்பொருள் யாது? ஸ்வர்ணிம் பாரதம் விலாசத் அவுர் விகாஸ், அதாவது தங்க பாரதம், பாரம்பரியமும் மேம்பாடும். இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் 4வது இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ. கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தின விழாவை நாடு கொண்டாடிய போது இந்தோனேஷியாவின் முதல் அதிபர் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? அதிபர் சுகர்னோ. தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் சாசன அமைப்பு. தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைவர் சுகுமார் சென். ஜம்மு காஷ்மீரில் எந்த பகுதியில் பிரத்யேக வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது? கத்ரா ஸ்ரீநகர். கத்ரா ஸ்ரீநகர் ரயில் வழித்தடத்தில் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் அவற்றின் பெயர் என்ன? செனாப் ஆற்று பாலம். செனாப் ஆற்று பாலத்தின் உயரம் 359 மீட்டர். தற்போது உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகிய நாடு அமெரிக்கா. ஐநாவின் ஓர் அங்கமாக செயல்படும் உலக சுகாதார அமைப்பு தலைமையிடம் எங்கு உள்ளது? ஜெனீவா. கடந்த 2008 மும்பை தாக்குதலில் தொடர்புடைய எந்த பயங்கரவாதி இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது? தஹாவூர் ராணா. சுவிட்சர்லாந்து தாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் யார்? பாட்டீல். சுவிட்சர்லாந்து நாட்டில் தாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் முதல் முறையாக பங்கேற்ற நீர்வள அமைச்சர் யார்? பாட்டீல். நாட்டில் ரேபீஸ் தொற்றால் ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் பேர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது? 5700. மனிதர்களில் நாய்க்கடியால் ஏற்படும் ரேபீஸ் தொற்றை எந்த ஆண்டுக்குள் முற்றிலுமாக ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யார்? அமெரிக்காவின் மேடிசன் கீஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் எத்தனை நாடுகளை சேர்ந்தவர்கள் புனித நீராட உள்ளனர்? 73 நாடுகள். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 62,398 கோடி டாலர். மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து நடராசன் நினைவிடம் எந்த இடத்தில் உள்ளது? சென்னை மூலக்கொத்தளத்தில். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்ற நடராசன் 1939 ஜனவரி 15ஆம் தேதியிலும் தாளமுத்து மார்ச் 11ஆம் தேதியிலும் மரணம் அடைந்தனர். அவர்களின் நினைவிடம் யாரால் திறந்து வைக்கப்பட்டது? ஈவேரா பெரியார். நன்றி.